ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நாட்டுக்கோழி குழம்பு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நாட்டுக்கோழி வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வாஷ் பண்ணி மஞ்சள் தடவை வச்சுருக்கேன். வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன். கல்லில் போட்டு 1-2 இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் போடணுங்கன்னா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, குட்டி தக்காளி 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஸ்டார் பூ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அரைச்சி விட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு 1 கப் இதில் போட்டு வச்சுருக்கேன். கூட வந்து மிளகு 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இந்தளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லது, உடம்புக்கு சேர்த்துட்டா நல்லது. கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜில் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் சேர்த்துக்கணும். தக்காளி சீக்கிரமே வதங்கிடும். தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்துட்டு நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் ஆட் பண்ணுவேன். 2 டீஸ்பூன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கொஞ்சம் வதங்கும் போதேவும் நம்ம மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா தான் ஆட் பண்ணுவேன். 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி நம்ம விசில் போடணும். அதுக்கு முன்னாடி வதக்காமல் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். இதெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூட நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுது தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு அரைச்சோம் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்சி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அதை கலந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றாமல் ஓரளவு அந்த திக்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி மிதமாக ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும் குழம்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம விசில் மட்டும் விட்டுக்கலாம். சிக்கனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ப்ராய்லர்னால் கம்மியான விசில் விட்டிங்கன்னா போதும். நாட்டுக்கோழி கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் எக்ஸ்ட்ரா 2 விசில் சேர்த்தே விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம விசில் வந்துருச்சு. 5 விசில் முடிஞ்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா நம்ம நாட்டுக்கோழி குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம நாட்டுக்கோழி கிரேவி குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சர்வ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.